திருக்குறள் வலியறிதல். ஒரு செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையாக இருப்போரின் வலிமையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கு வேண்டிய வலிமையோடு அந்த செயலில் முழு மனதோடு முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. தன்னுடைய வலிமையின் அளவை அறியாமல் ஒரு செயலைத் தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். தன்னுடைய வலிமையின் அளவை அறியாமல் பிறரோடு ஒத்தும் போகாமல் தனக்குத்தானே பெருமை கொள்பவன் விரைவில் கெடுவான். வண்டியில் மயிலிறகே ஏற்றினாலும் அளவுக்கு மீறி ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்துவிடும். அதனால் தன்னுடைய வலிமைக்கு ஏற்ற செயலை மட்டுமே செய்ய வேண்டும். ஒரு மரத்தின் நுனிக்கொம்பில் ஏறியவர் அதையும் கடந்து மேலும் ஏற முயன்றால் அவருடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும். பிறர்க்கு கொடுக்கும்போது அளவறிந்து கொடுக்க வேண்டும். அதுவே அவனது பொருளுக்கு அவன் கொடுக்கும் சிறப்பு ஆகும். வருமானம் சிறிதளவாக இருந்தாலும் செலவினங்கள் அதிகமாக இல்லாவிட்டால் தீங்கு இல்லை. வருமானம் அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல தோன்றினாலும் இல்லாமல் மறைந்துவிடும். ஒருவன் தன்னுடைய பொருளின் அளவறியாமல் பிறர்க்கு உதவி செய்யும் செயலை தொடர்ந்து செய்தால் அவனுடைய பொருளின் அளவு விரைவில் குறைந்துவிடும்.